எப்படி சொல்றீங்களா? பாப்பா மாதிரியே ஏப்ரல் 2 என்னது? உலக ஆட்டிசம் தினம். இந்த குழந்தைக்கு பண்ணணும். நார்மல் குழந்தைய விட இவங்க கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பிறகு நம்ம கூப்பிடுறது வந்து நம்மளை பார்த்து கவனம் இல்லாம இது பண்றது, அவங்களுக்கு தோணுனதான் செய்யறாங்க, நம்ம சொல்றதை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுறது அவங்கள கன்சல்டிங்காக பிறந்து சரியா தெரியல. நார்மல் பேபி மாதிரி தான் இருந்தாங்க. இடையில தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சு. சங்கீதா கூப்பிடு கேளு கேளுமா. இங்க பாரு என்ன பாரு. எடுத்து வைங்க. அம்மா பிடிக்க கூடாதுமா. இங்க பாருங்க, எடுத்துல வைங்க. பயப்படக்கூடாது. இங்க பாருங்க, எடுத்துல வைங்க. எடுங்க. எதுல வச்ச இப்போ தொடர்ச்சியா இதுக்கு பார்க்காம இல்லாம இந்த மாதிரி ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, நீடு இருந்துச்சு அப்படின்னா ஃபிசியோதெரப்பி மூலமா, ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலமா நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி படத்துகள் கொண்டு வர அவங்களே சரியாயிடுவாங்க. ஸ்கூல் பேஸில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்கூல் பேஸில் கூட நடத்துகிறாங்க. ஸ்கூல் பேஸில் கூட நடத்துகிறாங்கம்மா. நீங்கள் அவங்க கூட குழந்தைகளை கொண்டு போய் ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலமா வேணும்னா மெடிக்கல் தெரப்பி மூலமாகவும் நீங்கள் கொண்டு வரலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் அப்படியே அவேர்னஸ் இல்லாமல் விட்டுறாங்க. என்னதையும் சொல்றதே தெரியல. எப்படி வருதோ 10 வருஷமா இல்ல இல்லாம எப்படி தெரியுது பாரு. ஒரு இடத்துக்கு போது வந்தா உருப்படியா வருதா? அம்மா பாரு, அம்மா பாரு, பாரு பாப்பா, 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 அம்மா பாரு, பாப்பா, அம்மா பாரு. ஓ, இத வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே. தவம் இருந்து புள்ள பார்த்தேன். ஞான முனியாண்டி கோயில மந்திரிக்க சொன்னாங்க. மந்திரிச்சு ஒன்னும் தெரியல. நீ எங்க போறனே தெரியல. வாங்க என்ன பிரச்சனை பாப்பாவுக்கு? என் பிள்ளை பிறந்து 3 மாசம் முடிக்க நல்லா இருந்துச்சு. 3 வயசு முடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல கூட்டிட்டு போக முடியல. ஒரு இடத்துல வைக்க முடியல. ஒரு கடைக்கு போனா ஓடிக்கிட்டே பொருளை எடுக்குது. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது. நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்குது. கையை விட்டுட்டு ஒரு இடத்துல இருக்காது. நான் போய் தேடி பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இப்படி கையவே விட முடியாது. சொல் பேச்சே கேட்காது. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காரை வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருக்கும். இல்லாட்டி தண்ணி பாட்டில தூக்கி ஊட்டிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி ஃபேனை தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும். இதே பொழப்பு. சாப்பிட்றது நானா சாப்பிட்றது நம்மதே ஊட்டுறது எல்லா வேலையும் தப்பா எடுத்துக்கிறாங்க. இதே பண்ணும். சரிங்களா? இப்படி இருக்கு. நானும் எந்தெந்த கோயில் வளமோ போனோம். எல்லாத்தையும் வந்துச்சு. ஒன்னும் சரியாகல. நீ என்னத்தையும் பண்றதுனே தெரியல. நீங்க எங்கேயோ போனீங்க? மங்காமா சொன்னாங்க. எங்க போயிட்டு வந்தீங்க? பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். முனீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்களா? பாண்டி முனீஸ்வரன் போய் அங்க என்ன பண்ணுவோம்? போய் பேயாட்டம் ஆடுவாங்க. அங்க போய் ஒருத்தவங்க வந்து வயசானவங்க வந்து வேப்பங்களை அங்கிருந்து ஆடிட்டு வருவாங்க. நீங்க கூட இருக்கிறோம் காலுக்கு இந்த பாப்பா இப்படி இருக்கு ஒரு இடத்துக்கு போய் மந்திரிக்க சொன்னாங்க. நானே பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு சொன்னேன். நீங்க அங்க வந்தீங்க. போயிருமா? நானும் எங்க போனேன். நீங்க அங்க போங்க. முஸ்லீம் கோயில கூட போய் மந்திரிக்க. நீங்க அங்க போங்க. மூஞ்சிலே அடிப்பாங்க. வேப்பங்களை வச்சு மூஞ்சில அடிச்சு திடீர் குடிச்சிடுவாங்க. சரியா சரியா? நீ இருக்கு
எங்க பாண்டி கோயிலுக்காவது கூட்டிட்டு போவோம். நீ பாண்டி கோயிலுக்கு போங்க, முனியம்மா கோயிலுக்கு போய் நான் அங்க போய் வந்துருச்சு. ஒண்ணும் கேட்கல. இது அப்படியே நாங்க பார்த்துட்டே தான் இருக்கோம். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு பாக்குறோம். நானும் இப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. என் பாப்பாவும் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தா. நான் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அவங்கதான் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதை நாங்க ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போனோம். நாங்க ஸ்கூலுக்கு போனீங்க. ஆமா, கோயிலுக்கு போனாலே சரியாகும். எப்படிங்க ஸ்கூலுக்கு சரியாகுமா? ஸ்கூலுக்கு போனோம். நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. அவங்களும் உங்களுக்கு நல்ல சஜஷன் சொல்லுவாங்க. எந்த டாக்டர்? இந்த நம்ம சரண்டி டாக்டர். பாருங்க. அப்படியா? அப்படிலாம் இல்ல. அது மினிமம் சார்ஜ் தான் பண்ணுவாங்க. ஒரு தடவை போனாலே எப்படி சரியாயிடுமா? நீங்க வந்து பாருங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நிகழும். அப்படின்னா சரிமா, என்கிட்ட காசை கொட்டி தொலைச்சேன். இந்த ஆஸ்பத்திரி போய் காமிக்கிறேன். ஆஸ்பத்திரி போலாம். அதெல்லாம் வைக்க மாட்டேன். அம்மா வளர்த்து 10 வருஷம் குழந்தைலாம் அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நீங்க நம்பி வாங்க. சரி, பாப்பா இப்ப எவ்வளவு நல்லா இருக்கல, அதனால பாப்பாவும் சரியாயிடும். இதே மாதிரி ஆயிடுவாங்க. நீங்க நம்பிக்கையோட வாங்க, தைரியமா வாங்க. நாங்க செந்தூர் ஸ்கூல் தான் போறோம். நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க எங்க ஸ்கூலுக்குமே வாங்க. கண்டிப்பா நல்ல மாட்டாங்க. சரி, ஏன் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்குது வீட்டுல? ஒரு பேச்சே கேட்காது டாக்டர். ஆனா எப்ப பார்த்தாலும் சாப்பிடுவோம், தூங்காது. நைட் நேரத்துல எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டுல ஒரு பொருள் வைக்க முடியாது. பின்னாடியே நான் தெரியணும் டாக்டர். சொல்லியே கேட்காது டாக்டர். இந்த பிரச்சனை இது 3 வயசு முடிக்கும் நல்லா இருந்துச்சு டாக்டர். அப்புறம் நாங்க ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு சினிமா பார்த்துட்டு நானும் எங்க வீட்டுக்காரர் வந்தோமா, அப்ப பார்த்தா ஒரு உருவம் கருப்பா போச்சு. அப்ப இருந்து என் பிள்ளை வாய் பேச மாட்டேங்குது. அப்போதையாவது அம்மா அப்பாலாம் கூப்பிட்டுட்டு இருந்துச்சு டீச்சர். அப்போதையாவது அம்மா அப்பாலாம் கூப்பிட்டுட்டு இருந்துச்சு டீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தா என் பிள்ளை பேசவே மாட்டேங்குது. முடி அடிச்சிருச்சு போல. முடி அடிச்சுச்சோ, பேய் அடிச்சுச்சோ, என்ன அடிச்சுச்சோ டாக்டர் தெரியல. அப்ப இருந்து என் பிள்ளை பேச மாட்டேங்குது. நானும் எங்க எங்கேயோ போய் நான் வந்துருச்சு பார்த்தேன். ஒண்ணுமே கேட்கல. நீ ஒருத்தவங்க சொன்னாங்க உங்ககிட்ட வந்து சரியாயிடுச்சாங்க அவங்க பிள்ளைக்கு. அதுவே இங்க கூட்டிட்டு வந்தோம். என் பிள்ளைய கொஞ்சம் நல்லா பார்த்து சரியாக்கி விடுங்க டாக்டர். கண்டிப்பா சரியாக்கிடலாம். எத்தனையோ பிள்ளைங்க சரியாயிருக்காங்க. என் பிள்ளைக்கு சும்மா ஒரு 7 வயசுலேயே டாக்டர் ஆயிடுச்சு. 2 வருஷமா நீங்க ஏடப்பட்ட நேரம் வந்து காட்டாம நானே போனேன். இல்ல சொன்னேன் முடி கோயிலுக்கு, பாண்டி கோயிலுக்குலாம் போனது சரியா இருக்குமா? நீங்க இந்த மாதிரி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இங்க போனா சரியாகும், யாரை பார்த்தா சரியாகும், குழந்தையோட மனவளர்ச்சி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப பண்ணீங்கன்னா தான் சரியாகும். தெரியாம பண்ணிட்டேன் டாக்டர். இப்ப சீக்கிரமா என் பிள்ளைய சரி பண்ணி விட்டேன். ஒரு 2 மாசத்துக்குள்ள பேச வச்சிருக்கேன். கண்டிப்பா பேச வச்சிடலாம். பாப்பா உங்க பேர் என்னம்மா? பாப்பா பேரு பாப்பா பேரு பாப்பாத்தி. பாப்பா பேரு வச்சிட்டீங்களா? புடி அதை கொடுங்க. இது கையில வாங்க. என்னையா பிக்க கூடாது. இது எடுங்க. இது அதுல எடுக்கக்கூடாது. இதை எடுத்தீங்கன்னா புடிங்க. இது கையில வைங்க. இங்க பாருங்க. இப்படி மாட்டக்கூடாதுப்பா. இங்க பாருங்க. இப்படி மாட்டக்கூடாது. எடுத்து இதுல கையில வாங்குங்க. இதுல வச்சிருங்க. பரவாயில்ல. சொன்னா அவங்க பொண்ணு நல்லாதாம்மா செய்யறா. இங்க பண்ணுங்க. கையில வாங்கிக்கோங்கடா. கையில புடிச்சுக்கோங்க. அப்படிதான். எதுல மாட்டீங்க? அப்படிதான். அது வேண்டாம். அது இருக்கட்டும். அது அதுலயே இருக்கட்டும். நம்ம என்ன எடுத்தோம் பாருங்க. இப்ப எதுல மாட்டணும்? அப்படிதான். ஒழுங்கு வச்சுங்க. அதே கையில வச்சு மாட்டுங்க. அப்படிதான்டா. நல்லா சொல்ல புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப என் பிள்ளை சீக்கிரம் சரியாயிடும். சரிப்படலாம். நீங்க பாப்பாக்கு தேவையான ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிசிக்கல் தெரபிஸ்ட் நீடு இருந்தா பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஸ்பீச் தெரபிக்கு நம்ம ட்ரைனிங் கொண்டு வந்துடலாம்.
கத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஸ்கூல் பேசுற இடத்துல கூட இந்த மாதிரி தீபான்னு ஒருத்தவங்க இருக்காங்க மேம், டாக்டர்மா. அவங்க சொன்னாங்க அவங்க பிள்ளைய சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல போட்டாங்களாம். அவங்க டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுத்து பிள்ளையெல்லாம் சரியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா? அங்க வேணா நான் போட்டா கண்டிப்பா போய் பாருங்க எப்படி இருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல இந்த மாதிரி நல்லா தெரபிஸ்ட் எல்லாம் வச்சு நல்லா கொண்டு வராங்க பிள்ளைங்களை. ஆனா நீங்களும் பாப்பா கூட்டிட்டு போய் அங்க இருக்க தெரபிஸ்ட் மூலியமா எல்லாத்தையும் பாருங்க, கண்டிப்பா குணமாயி சரியாயிடும். சரி, நான் தீபாராணி அம்மாட்ட கேட்டுட்டு நான் போயிட்டு வரேன். ஸ்கூல் எங்கன இருக்கு? பாப்பா ஃபீஸ் எவ்வளவு டாக்டர்? ஃபீஸ் எல்லாம் பரவாயில்ல, நல்ல அம்மாவா இருக்கீங்க. நான் கூட ஃபீஸ் கேட்டுருவீங்களா? நீங்க செந்தமிழ் ஸ்கூல் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கோங்க. நீங்க சொல்லி ஸ்கூலுக்கு விட்ட பிறகு என் பிள்ளை பாத்தீங்களா தனியா நிக்கிறா. முதல்ல கையை பிடிச்சுட்டே நிக்கணும். என் பிள்ளைக்கு நல்லா அப்படியா? செந்தமிழ் ஸ்கூல் போனீங்க நீங்க? ஆமாங்க, நீங்க சொன்ன ஸ்கூலுக்குனே போனேன். என் பிள்ளை கொஞ்சமா நல்லா ஆயிருச்சு. உங்க பாப்பா இப்ப சூப்பரா ஆயிருச்சுங்க. சொன்னாங்க முதல்ல இந்த ஸ்கூல்ல தான் இந்த படிச்சுச்சு, இப்ப நார்மல் ஸ்கூலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். படிக்கிறாங்க. அப்படியா? இப்பதான் எங்க பொண்ணு எல்கேஜி படிக்குது. அது என்னமோ சொன்னாங்க பெரிய படிக்குது என் பொண்ணு. நல்லா ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஒரு தாய் உங்களுக்கே தாய் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு இடம் இருக்கு தெரியாம 7 வயசுக்கு முன்னாடியே கொண்டு போய் என் பிள்ளைக்கு நேரம் 3 வருஷம். என்ன செய்ய லேட்டா இருந்தாலும் பிள்ளைக்கு நல்லா இருக்குதுல்ல, அதுவே எங்களுக்கு வேணும். இந்த டீச்சரதே நம்ம ஆமா பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு எல்லாருமே. ரொம்ப நன்றிமா. எங்களுக்கு நன்றி சொல்றதை விட எங்க நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. அவங்களோட குறிக்கோள் தான் இந்த பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக தான் இந்த பள்ளியே நடத்துறாங்க. அதனால அவங்களுக்கு தான் மிக நன்றி சொல்லணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ரூராட் நிறுவனமும் அங்க வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் நடத்துறவரும் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களும் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறோம். நம்ம நிறுவனத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வரோம் டீச்சர்.